ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷர்மா பிரஸ்னா யூடியூப் சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். மார்னிங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஏன்னா டாக்டர் வந்து 2 டேட் கொடுத்துருந்தாங்க. 2 டேட்குள்ளே பெயின் வந்தால் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பெயின் வரலைன்னா இன்றைக்கி அட்மிஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம். பாண்டிச்சேரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்கேன். டெலிவரி பேக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து ஃபீடிங் நைட்டியும் போடக்கூடாது, குர்த்தியும் போடக்கூடாது, சாரீ தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சாரீ மட்டும் எடுத்திருக்கேன், ஒரு பெட்ஷீட்டு. இது மட்டும் எடுத்துகிட்டு ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. அம்மா வீட்டில் இருக்குது. இப்போது இங்கேருந்து கடலூர் போயிட்டு, கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. எங்கே அம்மா கிளம்புற? ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் ஷர்மா பிரஸ்னா யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டுருக்கேன். இன்னைக்கு தான் பேபி டெலிவரியா? ஆமாம். ஆனால் என்னைக்கு கொடுத்தாங்க டேட்டு? 2 நாள் கொடுத்துருந்தாங்க. 19ஆம் தேதி ஒன்று, 22ஆம் தேதி ஒன்று. 22ஆம் தேதிக்குள்ளே வலி வந்துச்சுன்னா வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வலி வரலன்னா 22ஆம் தேதியே வர சொல்லிட்டாங்க. அதனால கிளம்பி உட்காந்துருக்கேன் ஹாஸ்பிட்டல் போவேன். ஓகே ஓகே, பத்திரமா போயிட்டு வா. வரும்போது பேபியோட வா, உன்னோட பேபியோட. சரி சரி சரி. ஓகேடா. கட் பண்ணு. ஹாய் டியர்ஸ், நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ரீச் பண்ணிட்டோம். செக்கப்பும் எல்லாமே முடிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து அட்மிஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம போட்டிருக்கிற வளையல், செயின், மூக்குத்தி, தோடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வார்டுக்கு அட்மிஷன் போட்டதால் நம்ம அந்த வார்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெலிவரி பெயின் வந்து நிஜமாக யாராலையுமே வந்து அது ஒரு மறுபிறவினே வச்சுக்கலாம். அது தெரிஞ்சு எப்படி பெண்கள் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சின்றதால எனக்கு எதுவுமே தெரியல. அந்த பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எதாக இருந்தாலுமே. எவ்வளவோ ட்ரை பண்ணோம் நார்மல் டெலிவரிக்கு பெயினும் எனக்கு வந்துடுச்சு. பட் லாஸ்ட்டு டைம் வந்து பாப்பா வந்து பேபி வந்து தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு டைமில் வந்து அட்டெண்டரை போட்டு சிசேரியனுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் நிஜமாக பெண்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னு தெரில. இந்த பெயின் எல்லாம் சத்தியமாக பொறுத்துக்கவே முடியல. குழந்த இல்லைன்னு ஒரு பக்கம் தவறு இருந்தாலுமே அதை பெற்றுட்டு இந்த வலி வந்து அதுக்கப்புறம் செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நடக்க முடியாமல், குழந்தைய தூக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கணும். இது வந்து என்னோடய பேபி வயசு என் பம்பில் இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்தேன்.